இந்த நாட்கள்ல இயேசுவனுடைய சீஷர்களாக இருப்பது, இயேசுவை பின்பற்றுவது, அதை குறித்து தியானித்துக் கொண்டே வருகிறோம். இயேசுவனுடைய அடிச்சுவட்டிலே நடக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை போல மாறணும், அவரை போல வாழணும் என்கிற தாகமும் விருப்பத்தோட நாம் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அவருடைய அன்பை நாம் தியானித்திருக்கிறோம். அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆத்ம பாரம், அவருடைய சாந்த குணம், இதெல்லாம் தியானித்து இயேசுவை போல நம்ம மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கும் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியத்தை தியானிக்கலாம். முதலாவது, மத்தேயு 11:29 இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்றாரு, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய மன தாழ்மை, அவரை போல நம்ம மாறணுமானால் அவருடைய மன தாழ்மை நமக்கு வரணும். அதை நம்ம வாஞ்சிக்கணும், விரும்பணும், அதை குறித்து தியானிக்கணும், ஜெபிக்க வேண்டும். அதனால அவரை போல ஒரு மன தாழ்மை நமக்கு அவசியம். தாழ்மைன்னு சொல்லும் போது சிலர் உடையிலே தங்களை தாழ்த்துவார்கள். பார்த்திருக்கீங்களா? உடையிலே தங்களை தாழ்த்தி கொள்ளுவது, அது ஒரு தாழ்மை அப்படின்னு அவங்க நினைத்து கொள்ளலாம். 2வது ஒரு தாழ்மை என்னன்னு சொன்னா, பேச்சில ரொம்ப தாழ்மையா பேசுவாங்க. அது மாதிரி தன்னை தாழ்த்துவதாக பேசிக்கொள்ளுகிற மக்களே நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி உடையில, பேச்சில, பல சூழ்நிலையில தாழ்மையா இருப்பதை போல பேசுவது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மைன்னு மனத்தாழ்மை, இருதயத்துல அந்த தாழ்மை காணப்படணும். நமக்கு உள்ளுக்குள்ள அந்த தாழ்மை முதலாவது உண்டாக வேண்டும். உள்ளுக்குள்ள பெருமை வச்சுக்கிட்டு வெளியே தாழ்மையா இருப்பதை போல பேசுவது, உள்ளே பெருமை வைத்து கொண்டு தாழ்மையா இருப்பதை போல நாம் நம்மை உடை உடுத்திக் கொள்வது, அதல்ல காரியம். நம்முடைய இருதயத்துல தாழ்மை அவசியம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மன தாழ்மை உள்ளவராயிருந்தார். ஆண்டவர், அந்த தாழ்மை எனக்கு வேண்டும் என்று நான் இயேசுடைய தாழ்மையை தியானித்து ஜெபித்திருக்கிறேன். அந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே என்பதாக நாம் அப்படி ஜெபிக்கணும். அநேக ஊழியருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவனுடைய தாழ்மையை நீங்கள் பார்க்க முடியும். சகோதரர் DJ தினகரன் அவர்கள் உலகமெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். எத்தனை லட்சம் மக்கள் அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க, பிரபலமானவங்களா ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டாங்க. கர்த்தர்களை கொண்டு செய்த பலத்த அற்புதங்கள், மகிமையான காரியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவங்களை தேவன் இவ்வளவு பயன்படுத்த என்ன காரணம்னா அவங்களுடைய மன தாழ்மை. அவங்களோட நெருங்கி பழகினாதான் தெரியும். அவனுடைய வெளியுள்ள காரியத்தை வைத்து நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஒரு மனிதரோட பேசி அவங்களுடைய இருதயத்தின் காரியத்தை அறிந்தாதான் அவங்க உண்மையான சுபாவம் நமக்கு தெரியும். பல முறை சகோதரரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு முறை நான் அவங்கள பார்க்க போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பெரும்பாலும் போகும்போதெல்லாம் இப்படிதான். நான் கொஞ்சம் ஆரம்பத்துல பயந்துட்டேன். ஆனா அவங்க அவ்வளவு தாழ்மையா நம்முடைய ஜெபத்தை விரும்புவாங்க. மற்றவங்க நமக்கு தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதுவே ஒரு பெரிய தாழ்மை தானே. அவ்வளவு பெரிய தேவனால் பயன்படுத்துகிற தேவ மனிதர் சாதாரண ஆட்களை பார்த்து எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது மாத்திரம் இல்ல, அன்றைக்கு நான் போயிருந்த போது அவங்க மும்பையில நடக்கிற கூட்டத்துக்கு ஆயத்தமாக்கி பிறகு ஈவினிங் போக வேண்டும். அப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி இன்னைக்கு மும்பைக்கு நான் போனோம், அங்க கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒரு ஆள் லெட்டர் எழுதியிருக்கிறார். அவங்க மனதில் உள்ள நிறைய காரியத்தை ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு முறை போகும்போதும். அப்ப அவங்க சொன்னாங்க, மும்பையில இருந்து ஒரு ஆள் எனக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். பெரிய லெட்டர் தம்பி. அவர் எழுதியிருக்கிறது, உங்களை பற்றி மற்றவங்களை இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க, நீங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்றாங்க. ஆனா நீங்க ஆண்டவரால் வல்லமையா பயன்படுத்துறது எனக்கு தெரியும். அதனால இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதை எனக்கு விளங்க பண்ணுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. ஏன் அவங்கள பற்றி இப்படி பேசுறாங்க, உண்மை என்னன்னு எனக்கு விளக்கம் கொடுங்க. இதெல்லாம் நீங்க அப்படி உண்மையா விளக்கம் கொடுத்து எனக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தா மும்பை கூட்டத்துல நான் வாலண்டியரா உதவி செய்யறேன், ஹெல்ப் பண்ண கூட்டத்துல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்ப ரியல் லெட்டர் தம்பி எனக்கு அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பெரிய கேள்வி கேட்டு எழுதியிருக்கிறார் தம்பி.
நமக்கு எங்க அதுக்கு நேரம் இருக்குது? நான் ஒரு சாதாரண மனிதன். அவன் சொன்னாங்க, நான் ஒரு சாதாரண மனிதன். ஆண்டவர் கிருபையா பயன்படுத்துறார். நம்ம பம்பாய்க்கு போறது எதுக்கு? அங்க வரக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை அறியணும், அந்த இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நமக்கு ஜெபித்து நான் போறேன். இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நமக்கு எங்க நேரம் இருக்குது தம்பி? அவர் இப்படி கேட்டிருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்கு தான் நம்ம ஊழியக்காரனா ஆண்டவர் அனுப்புகிறார். நான் ஒரு சாதாரண மனிதன் தானே, அந்த மக்களுக்காக என்னை பயன்படுத்துறார், அவ்வளவுதான் என்பதா சொன்னாங்க. அதனால பாருங்க, அவங்க பேசும்போது நான் கவனித்தேன், நான் ஒரு சாதாரண மனிதன், அங்க வரக்கூடிய இந்த மக்களுக்காக ஆண்டவர் கிருபையா என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். அதான் அவருடைய இருதய தாழ்மை. அது மாத்திரம் இல்ல பிரதரை நான் கவனிச்சிருக்கிறேன், மற்ற எந்த ஊழியக்காரர் போனாலும் தன்னை விட ஒரு பெரிய ஊழியக்காரனை நினைச்சு அவங்க மரியாதை கொடுத்து அவங்க கனப்படுத்துவாங்க. அதை நான் நேர்ல பார்த்திருக்கிறேன், பல முறை பார்த்திருக்கிறேன். அதான் தாழ்மை. மற்றவர்களை நம்மில மேன்மையாய் கருதுகிறோம் பார்த்தீங்களா, அதான் தாழ்மை. அந்த மாதிரி ஒரு தாழ்மை, மனத்தாழ்மை, இருதயத்தில தாழ்மை. இந்த தாழ்மை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மை. ஒரு சமயம் ஒரு வாலிபன் சொல்ற, நல்ல போதகரே, இயேசுவை புகழுகிறான். இயேசு திருப்பி கேட்கிறாரு, நல்ல போதகன் என்று என்னையே சொல்ற? பிதா ஒருவர் தான் நல்லவர். அதாவது ஆண்டு அங்கே சுட்டி காண்பிக்கிறார், அவர் தான் நல்லவர் என்பதா சுட்டி அந்த ஒரு மன தாழ்மையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரம் அல்ல, நீங்க வேத புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்துல 13 15 வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். தன்னுடைய சீஷர்களோடு ராவிருந்துக்கு பந்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய அறையில ஒரு சீலையை கட்டி கொண்டு சீஷருடைய கால்களை கழுவுகிறார். தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவி, யூதருடைய அந்த முறைமை அதன்படி அவர் கால்களை கழுவி அவங்களோட பந்தி அமருகிறார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுவது சரியே, நான் அவர்தான். முதல்ல அதை கவனிங்க. சில ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்க, இயேசு தன்னை ஆண்டவர்னு சொல்லவே இல்லை, எங்க இருக்கிற பைபிள்ல அப்படின்னு சில ஆள் விதண்டாவாதம் பேசுற சில ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப சேலஞ்சா பேசுவான். பெரிய ஆட்களை வச்சு, எங்க இயேசு தன் ஆண்டவன் எங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. இங்க சொல்லி இருக்கிறாருல, நீங்க என்னை போதகரம் ஆண்டவர்னு சொல்றீங்க, நான் அவர் தான், நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான், இயேசுவை சொல்றாரு அங்க. இது மாதிரிதான் உண்மை. அடுத்து சொல்றாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்றார். உங்களுக்கு ஒரு மாதிரியை காணுதான் மாதிரி எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். ஒரு எப்படி நீங்க தாழ்மையா இருக்கணும்ன்றதை ஆண்டவர் காண்பிக்கிறார். சீஷருடைய கால்களை கழுவி அந்த அளவுக்கு உங்களை நீங்க தாழ்த்தணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கொஞ்சம் ஒரு அபிஷேகம் கிருபை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே உள்ளுக்குள்ள அறியாமலே பெருமை அப்படியே எழும்ப ஆரம்பித்து விடுகிறாரு. நம்ம ரொம்ப கவனமா இல்லாட்டா இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். இயேசுவை போல நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் அந்த தாழ்மையை. சகோதரர் டிஜேஸ் அவங்க இன்னொரு சம்பவத்தை ஒரு முறை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, டிஎல் ஆஸ்பான் தெரியுமா தம்பின்னு கேட்டாங்க. டிஎல் ஆஸ்பான் தெரியும், நான் அவருடைய புக்கெல்லாம் வாசித்திருக்கேன், மேகசின்லாம் வாசித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு அனுபவத்தை அவங்க சொன்னாங்க. என்ன நல்ல கவனிங்க பிரதர், இந்த டிஎல் ஆஸ்பான் என்கிற தேவ மனிதர் அவங்க மதுரைக்கு வந்திருந்த சமயம் பிரதர் டிஜேஸ் தினகரன் ஒரு வாலிபனாய் இருந்து அந்த கூட்டத்தில் இப்ப அற்புதம் நடக்கிறத பார்த்துதான் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என்னையும் இப்படி பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணி அந்த கிருபையை அதன் பிறகுதான் பெற்றுக்கொண்டாங்க. இது அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அவர் தான் அந்த டிஎல் ஆஸ்பான் என்ற அமெரிக்க ஊழியக்காரர். அவங்க மூலமா தான் இவங்க அந்த அபிஷேகம் பெற்று அப்படி ஊழியம் செய்யணும்னு தரிசனம் பெற்றாங்க. அதனால அவர் பார்க்கணும்னு இவங்களுக்கு உள்ளத்துல ஆசையா. அமெரிக்காவில் ஒரு சமயம் பிரதர் ஒரு
ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க அமெரிக்கா போயிருந்த போது ஓய்வில் இருந்தாங்க. அப்போ இந்த ட்ரியல் ஆஃப் ஜானை பார்க்க முடியுமா அப்படின்னு விசாரிக்க சொன்ன போது யாரோ அவங்க உள்ளவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. போய் பேசினாங்க. பிரதர் டிஜேஸ் தினகரன் ஒரு தேவ மனிதர், இந்தியாவில் இப்படிலாம் ஒளி செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. அவங்க இது மாதிரி கொஞ்சம் சிக்காகி ட்ரீட்மெண்ட்டுக்காக இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க, ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு உடனே அவரே வந்துட்டாராம். அதான் பிரதர் தம்பி, நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை பார்த்துட்டு வரலான்னு கேள்விப்பட்டு அவரே வந்துட்டார் வீட்டுக்கு. உள்ள வந்தவர் அவங்க சொன்னாங்க, தம்பி நான் கீழே உட்கார முடியாது, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். அவருக்கு ஒரு சேர்லாம் போட்டிருக்கு. அவர் வந்த ஒரு பேண்ட் அப்படி சுருக்கிட்டு தரையில உட்காந்துட்டார். ஏன்னா கால் பக்கத்துல தரையில் அப்படி உட்கார்ந்துட்டு என்னை பார்த்து, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை ஆண்டவர் எப்படிலாம் பயன்படுத்துறார், நீ உங்க அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கன்றாரு. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். தம்பி அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன், எவ்வளோ தாழ்மையா இருக்கிறாரு. பார்த்தீங்களா, ட்ரியல் ஆஸ்பானை தேவன் அவ்வளோ வல்லமை பயன்படுத்த என்ன காரணம்? இந்த மனத்தாழ்மை. பிரதர் டிஜேஸ் அவ்வளோ வல்லமை தேவன் பயன்படுத்த என்ன காரணம்? மனத்தாழ்மை. நீங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கூர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு தாழ்மையா அவங்க இருந்ததுனால கர்த்தர் பயன்படுத்தினார்னு சொல்லி. கவனமா இருக்கணும். இயேசுடைய மனத்தாழ்மை. ஒரு தேசத்துல பிரபலமான ஊழியக்காரர் பாஸ்டர், பெரிய சர்ச், ஆயிரக்கணக்கான ஒரு பிரம்மாண்டமான சர்ச். அவருடைய புஸ்தகம் எல்லாம் வாசித்திருக்க. சாம் ஜபத்துரன் ஒரு புஸ்தகத்தை என்ன கொடுத்தாங்க. அதை வாசித்தால அப்படி அனல் மூலம், அந்த மாதிரி வார்த்தைகள், அப்படி ஒரு அபிஷேகம், அந்த மாதிரி புஸ்தகத்தெல்லாம் அவர் எழுதி இருக்கிறார். அந்த மாதிரி ஊழியர் அவர். அப்புறம் ஒரு காலத்துல அந்த சபையார் ஒரு தவறு நடந்துட்டு, அதனால பாருங்க அவரை, நீர் எங்களுக்கு பாஸ்டர் இருக்கக்கூடாதுன்னு சபையை விட்டு பாஸ்டரை எல்லாரும் சேர்ந்து நீக்கிட்டாங்க. அந்த தேசத்துல இருக்க முடியாம அந்நிய தேசத்துக்கு போயிட்டாரு. அப்போ சாம் ஜபத்தரன்ட்ட நான் பேசும்போது கேட்டேன், அவங்க புஸ்தகம் அவ்வளவு பிளெஸிங்கா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, அதுக்கு காரணம் இந்த பாவமான காரியம் அல்ல. இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க காரணமே என்னன்னு சொன்னா அவருடைய மனதில் உண்டான பெருமை. என்ன சொல்றீங்க, அவர் இவ்வளவு பெரிய ஊழியக்காரர், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர். அப்போ சொன்னாங்க, அவர் சொல்லுவாராம், நிறைய ஊழியர்கள் ஒரு பட்டணத்துல தேசத்துல இருந்த ஃபெலோஷிப் இருக்கும், ஐக்கியப்படுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுவாங்க, சபை பாகுபாடுகளை மறந்து ஐக்கியப்படுவாங்க. ஏன் சில பாக்குறீங்களா, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், லுத்தரன், ஏஜ், அசம்பிளிஸ் ஆஃப் எல்லாரும் ஒன்னா இருக்கிற நான் பார்த்திருக்கிறேன். சிங்கப்பூர்ல, மலேசியாவில எல்லாம் ஒண்ணு கொண்டு பாகுபாடுலாம் பார்க்க மாட்டாங்க ஃபெலோஷிப். ஆனா இவர் யாரு கூட சேர மாட்டார், யாரு கூட சேர மாட்டார். அவரு என் ஊழியம், நான் எங்க சபை அப்படிதான் இருப்பார். ஏன் யாரு கூட சேர மாட்டேங்கிறேன்னா, யார் கூட சேர்றதுக்கு, நான் கூட சேர்றதுக்கு எனக்கு தகுதியான ஈக்குவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் யாருக்குமே இல்லை. என்னுடைய ஃபெலோஷிப் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் தான். இந்த வசனத்தை எடுத்து அதை சொல்லுவார். ஆனால் இந்த உலகத்துல நான் ஐக்கியப்படுற அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா மேன்மையானவங்க யாருமே இல்லை. அதனால நான் டைரக்டா பிதா கிட்ட இயேசுவோட தான் என்னுடைய ஐக்கியம். அந்த பெருமை. சாம் ஜபத்தர் என்ன சொன்னாங்க, அந்த பெருமையின் நிமித்தம் அவர் வீழ்ந்தார். அவமானப்படுத்தப்பட்ட அந்த தேசத்தை விட்டு அனுப்பப்பட்ட ஊழியமே இல்லாமல் போய்விட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஜாதி பெருமை, பண பெருமை, படிப்பின் பெருமை, ஊழிய பெருமை, என் சபை, எங்க விசுவாசி, என்னுடைய பாரு பெருமை, என்னுடைய ஊழியம், அது மாதிரி பெருமை வேண்டாம். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம். இல்ல, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம். இன்னைக்கு ஒருத்தர் வல்லமையா ஒரு சபையில பயன்படுத்தினா, அதே சபையில இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு பிடிக்கல, பொறுக்க முடியல, சபை விட்டு அனுப்பிடுறாங்க. தான் பிள்ளைகளை பயன்படுத்தினா, தான் குடும்பத்தாரை பயன்படுத்தினா சந்தோஷம். ஆனா உடன் ஊழியரை பயன்படுத்தினா சந்தோஷம் வர மாட்டேங்குதே. உண்மையா வருதா? யோசித்து பாருங்க. வருதா? வரலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே காணப்படுகிறது, ஊழியங்களுக்குள்ளே காணப்படுகிறது. பெருமை. எனக்கு மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்கு மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பெருமை. யாரை பயன்படுத்தினாலும் அதை பார்த்து நம்முடைய உள்ள சந்தோஷப்பட்டா நம்ம தாழ்மையா இருக்கன்னு அர்த்தம். மனத்தாழ்மை அதான் ரொம்ப முக்கியம். நீங்க யோசித்து பாருங்க. இப்ப இயேசு பாருங்களேன்,
அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இதிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நம்ம என்ன குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் ஆயிட்டானே? நீ எப்படி பிசாசு வரட்டுன்ற, வியாதிச சுகமாக்குறன்ற, போப்படாது, அடங்கியிரு. அவரை பயன்படுத்துறத பார்த்து நமக்கு பொறுக்கல, உடனே அதுக்கு ஒரு வசனத்தை வச்சு அடங்கியிரு அப்படின்னு அடிமைப்படுத்த நம்ம நினைக்கிறோம். இயேசுடைய ஊழியத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல பிரசங்கிக்கிறவங்க ஊழிய, அவங்கள பயன்படுத்தும் போது என் உள்ளத்துல சந்தோஷம் வராவிட்டால் எனக்குள்ள என்ன குறித்த பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவங்கள பயன்படுத்தும் போது எனக்கு சந்தோஷம் வரணும். என் குடும்பம், என் மகள், என் மருமகன் இவங்களை பயன்படுத்தும் போது மட்டும் இல்ல, என்னுடைய உடன் ஊழியர்களை பயன்படுத்தும் போது எனக்கு சந்தோஷம் வரணும்ல. அப்பதான் உண்மையான தாழ்மைன்னு அர்த்தம். நம்ம தாழ்மையா இருக்க மாதிரி பேசுறோம், வெறும் வார்த்தையில இருக்குது, உள்ளத்துல இல்லையே, லைஃப்ல இல்லையே. அப்படி இருந்தா எத்தனை ஊழியரை நம்ம எழுப்பி இருப்போம், எத்தனை ஊழியரை நம்ம மேடையில நிறுத்தி பயன்படுத்தி இருப்போம் இல்ல? நம்ம யோசித்து பாருங்க. அதனால இந்த நாட்களில் இயேசுவை போல ஒரு தாழ்மை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். நான் ஒரு நாள் இந்த வேத பகுதி வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 7-10 வசனம் பாருங்களேன். 7 இது ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு வார்த்தை. நான் ஊழியக்காரர்ல எனக்கு ஆண்டவர் இதை வைத்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். அநேக வருஷத்துக்கு முன்னாலேயே அதை வைத்து நான் கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றார் பாருங்க, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும் பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? இயேசு சொல்றார், ஒரு எஜமான ஊழியக்காரனை பார்த்து கடினமா வேலை செய்து வந்திருக்கான், நீ ரொம்ப உழைச்சிருக்கப்பா, கடினமா வேலை செய்ய, போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவானோ? இல்ல. அவர் என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. வேலைக்காரன் வேலை செய்யறதுக்காக நல்ல வயல் நிலத்துல கடினமா உழைச்சிட்டு வந்தோடனே இஜானோ அவனை கூட்டு கொண்டு உட்கார வச்சு, நீ உட்காரு, நீ எல்லாம் நல்ல வேலை செஞ்சிருக்க, நான் சாப்பாடு பரிமாறன்னு சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். இன்னைக்கு நம்ம அதானே எதிர்பார்க்கிறோம். நான் கடினமா ஊழியம் செய்து வந்தா ஆண்டவர் என்ன அப்படியே கனப்படுத்தணும், என்ன பெருமைப்படுத்தணும் நினைக்கிறேனே. ஆனா இயேசு வேற மாதிரி கற்றுக் கொடுக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன், நிறைய ஊழியம் செஞ்சிருக்கேன், ஆத்மாதயம் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு இடைவிடாம ஊழியம் செய்ற ஆண்டவர் என்னை கனப்படுத்தி என்னை பெருமைப்படுத்தி பெருமையா பேசி உயர்த்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேனே. எப்ப என் இருதயம் இயேசு மாதிரி இருக்குதா? இங்க இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு வச்சு எஜமான் அவனுக்கு உபச்சாரம் பண்ணுவானா? செய்ய மாட்டான். 10வது வசனத்துல முக்கியமான காரியம் சொல்ல, அந்தபடியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்றுக் கொடுக்கிறார், இப்படிதான் நீங்க நடந்து கொள்ளணும். அநேக வருஷத்துக்கு முன்னால் இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசினார், என்னை கற்றுக் கொடுத்தார். என் ஆரம்பத்தில் எனக்கு அது இருந்துச்சு. நம்ம ஊழியம் செய்தா எல்லாரும் பெருமையா பேசணும், என்னை கனப்படுத்த அந்த எண்ணெல்லாம் இருந்துச்சு எனக்கு. உண்மையில நான் சொல்றேன்னா, ஊழியம் செஞ்சா ஒரு பெருமை, ஒரு கனம், மற்றவங்களுடைய மதிக்கணும் அப்படிலாம் நினைச்சேன் உண்மையில. அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுக்குதான் நீ ஊழியம் செய்றியா? எல்லாரும் என்ன மதிக்கணும், கனப்படுத்தணும், உயர்த்தணும்னு சொல்லி நீ இன்னும் வேலைக்காரன் தான். ஆண்டவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். கடமை செய்திருக்கிறேன், அது அவருடைய கிருபை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அப்பிரயோஜனமான அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ட் ஆஃப் காட். என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? கிருபையா பயன்படுத்துறார், அவ்வளவுதான். யோசித்து பாருங்க, கிருபை. நம்ம என்ன ஊழியம் செய்தாலும் நம்முடைய திறமை, நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன் இல்ல. கிருபை, கிருபை, கிருபை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் தான் நான் செய்திருக்கிறேன்.
அது என்னுடைய கடமை. எனக்காக ஜீவனை கொடுத்த என் தகப்பனுக்கு நான் செய்யணும். அது என்னோட மேல விழுந்த கடமை. அதுல பெருமை பாராட்ட என்ன இருக்கிறது? இயேசு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் அவர் எந்த இடத்துல பெருமையா பேசுறத பார்க்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் சுகமாக்குறாரு. ஆண்டுடைய வல்லமை போய் சுகமாக்கிட்டு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நடுக்கத்தோடு வந்து சாட்சி சொல்ல, ஆண்டு சொல்ல, மகளே திடன்கொள், என் வல்லமை பத்தியா அவனை குணமாக்கிட்டு. அப்படி சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டு சொல்றாரு, உன் விசுவாசம் மகளே, நீ விசுவாசித்த உனக்கு இந்த அற்புதம் நடந்திருக்குது. இயேசு என்கிட்ட இருந்து வல்லமை பார்த்து என்னுடைய அபிஷேகம் என்ன வல்லம். இன்னைக்கு நம்ம பேசுறல்ல, என் அபிஷேகம் என்ன தெரியுமா? என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? எவ்வளவு வல்லமை தெரியுமா? எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? வேண்டாம். அந்த வீண் பெருமெல்லாம் நமக்கு வேண்டாம். இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் தான் உனக்கு அற்புதம் கொண்டு வந்துச்சு மகளே, நீ சமாதானத்தோட போ. அதான் இயேசு. அந்த இருதயம் எனக்கு வேணுமே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு வேணுமே. இயேசு கிறிஸ்து தான் பெருமை பாராட்ட தகுதி உள்ளவர். அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவ்வளவு ஜெபம், அவ்வளவு தியாகம், அவளோடு நின்னவர். அவருக்கு தான் பெருமை பாராட்டுறதுக்கு தகுதியே இருக்குது. அவரே பெருமை பாராட்டுவதில்லை. நீ என்ன நல்ல போதகன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் இயேசு. ஓ விசுவாசம் உனக்கு ராஜ்யத்தை கொண்டு வந்துச்சு, ஓ விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துச்சு அப்படிதான் சொல்றாரு. ஏன் வல்லமை அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே. இல்ல, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம். இயேசுவை போல தாழ்மை. அப்ப நம்ம ஒரு காரியம் செய்த ஆண்டவர் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். அது பேருக்கு நான் சொல்லுவதில்லை. சொல்லும் போது என் இருதயம் தேவனுக்கு முன்பாக அது காணப்படுகிறது. திறந்த ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. நான் மேடையில மாத்திரம் இல்ல, ரூமுக்கு போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போதே, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீங்க என்னை பயன்படுத்துவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஒன்னே ஒண்ணு முடிய, கிருபை கிருபை கிருபை, அவ்வளவுதான். மக்கள் சொல்லுவாங்க என்ன வேணாலும். ஆண்டவர் எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்தார் ஆரம்ப நாட்கள்ல. அதாவது நான் உன்னை பயன்படுத்தும் போது ஒரு கூட்ட மக்கள் புகழுவாங்க, இன்னொரு கூட்ட மக்கள் பொறாமையினால உன்னை இகழுவாங்க. நீ என்ன செய்தாலும் குற்றம் சொல்லுவாங்க, உனக்கு விரோதமா பேசுவாங்க, எழுதுவாங்க, செய்வாங்க. ஆனா ஒரு கூட்ட மக்கள் உன்னை புகழுவாங்க. அவங்க சுகமாக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆமா ஆண்டவர், இது அப்ப என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இருதயத்துக்குள்ள அது போயிடக்கூடாது. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறணும். புகழதான் செய்வாங்க, ஏன்னா அவங்க அற்புதம் பெற்றாங்க, உடனே புகழுவாங்க. அது உன் இருதயத்துக்குள்ள போயிடக்கூடாது. கவனம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல அப்பதான் நான் பெரிய நற்செய்தி கூட்டம்லாம் நடக்குது, ஜனங்க நிறைய கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் பேசுவார், பிரதர் நீங்க ஊழியத்துல டாப்ல வரன்னு ஒண்ணு செய்யணும். என்னது அப்படின்னு கேட்டேன். அதாவது கூட்டம் ஆரம்பிச்ச பிறகு அந்த டைமுக்கு தான் மேடைக்கு வரணும், அப்படி உட்காரணும், பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஓடிடணும். பிரசங்கம் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, முடிச்ச உடனே நீங்க அப்ஸ்காண்டட் ஆயிடணும், ஓடிடணும், யாரையும் பார்க்க கூடாது, ஓடிடணும். அவர் எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தாரு. ஆரம்ப காலம் அப்ப கூட்டம் வளர்ந்துகிட்டு வந்தார் சொன்னார். அப்பதான் நீங்க அப்படின்னாரு. அப்படியா? ஓ, இவங்கெல்லாம் பெரிய அனுபவம் உள்ள ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க இப்படி அனுபவத்தில் சொல்றாங்களே நினைச்சேன். நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற பழக்கமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், அவன் சொன்னா இவன் சொன்னா நீ கத்துக்கொள்ளாத, என்கிட்ட கத்துக்க. நான் ஜனங்களை விட்டு விலகி ஓடல, ஜனங்களோட இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். அவங்களுக்கு தானே நீ வேலைக்காரன், அவங்களுக்கு உதவி செய்ய தானே ஒன்னா வச்சிருக்கிறேன், அவங்கள ஆறுதல் படுத்த, அவங்களுக்கு என் வார்த்தையை சொல்ல, அவங்கள ஆசீர்வதிக்க தானே உன்னை வேலைக்காரனா வச்சிருக்கிறேன். நீ ஓடி போயிட்டேன்னா எல்லாரும் புகழ்வாங்களோ, அவரை பார்க்கவே முடியாதுப்பா. வேலைக்காரன் நீ,
இயேசு கற்றுக் கொடுத்தாரல்ல. இல்லை, ஐ எம் எ லீடர், நான் அப்படி இருப்பேன், எல்லாம் பரிமாறுங்க, நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு அது கொடுங்க இதுங்க, அப்படி இல்லை. மக்களோடு இணைந்து வாழ்வது, அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவனிடத்திலே கற்றுக்கொள்ளணும். அந்த மனத்தாழ்மை எனக்கு தாங்க. இன்னும் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு போதாது என்று தான் நான் உணர்கிறேன். அந்த தாழ்மை இன்னும் எனக்கு போதாது, இன்னும் என்ன தாழ்த்தணும், இன்னும் இப்படி நடக்கணும். அதனால தான் யார் பெருமையா பேசினாலும் உள்ளத்துக்குள்ள போகாது, யார் என்னை திட்டினாலும் உள்ளத்துக்குள்ள போய் என்ன பாதிக்காது. இந்த காலம் வாங்கி இந்த காலம் போயிடும், அவ்வளவுதான். புகழ்ந்தாலும் அப்படியா, அது அவங்க அறியாமையினால புகழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு போய்கொண்டே இருப்பேன் நான், அவ்வளவுதான். அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாருங்க, மண் தரையில முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாருங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்துல முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறாருங்க, தரையில மண்ணுல. நம்ம கார்பெட்ல கூட முகங்குப்புற விழ நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதே நம்முடைய மரியாதை, பெருமை. கார்பெட்ல அவர் மண் தரையில முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரே இல்ல. வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபிச்சாருன்னா அங்க போய் முழங்கால் போட்டு நின்று ஜெபிக்கிறாரே. இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுவோம், வேற யாரிடத்துல இல்ல, இயேசுவனிடத்திலே கற்றுக்கொள்ளுவோம். எவ்வளவு இருக்குது பாத்தீங்களா? இயேசு பற்றி தியானிக்க நீங்க சொல்றீங்களா, இருதயத்துல கை வைங்க, இயேசுவே இந்த தாழ்மை எனக்கு வேணும், உங்க தாழ்மை எனக்கு தாங்க. எனக்குள்ள பண பெருமை இருக்குது, ஜாதி பெருமை இருக்குது, குடும்ப பெருமை இருக்குது, ஆவிக்குரிய பெருமை இருக்குது, பதவி பெருமை இருக்குது. ஆண்டவரே இந்த பெருமை எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பெருமையெல்லாம் எடுத்து போடுங்க. நான் ஊழியக்காரன்ற பெருமை இருக்குது, என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்கன்னு பெருமை இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு பெருமை இருக்குது, என் மூலமா அற்புதம் நடக்குது அப்படின்னு பெருமை இருக்குது. வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெருமையான சிந்தை கூட வேண்டாம் ஆண்டவரே. குடும்ப பெருமை, மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிற பெருமை வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு மனத்தாழ்மை தாங்க இயேசுவே. உம்மை போல மனத்தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல மனத்தாழ்மை எனக்கு தாங்க. இருதயத்திலே எனக்கு தாழ்மை தாங்க. தாழ்மையின் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தாழ்மை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாழ்மையின் ஆவியை கொடுங்க. பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி நான் தாழ்மையாய் ஊழியம் செய்ய வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.